பிமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது வன்னி தேர்தல் தொகுதியில் தமிழரசு கட்சி அங்குள்ள வாக்காளர்களுக்கு கசிப்பு வழங்கியும் பணம் வழங்கியுமே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றும் அவர்கள் இனவாதத்தை தொடர்ச்சியாக கக்கியே தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வாக்குகளை திரட்டியதாகவும் தொடர்ச்சியாக அவர்கள் இவ்வாறான இனவாத பேச்சுக்களும் கசிப்பு மற்றும் பணம் போன்ற சலுகைகளை வழங்கியுமே தமது நிலப்பை வடக்கில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என ஒரு பாரதூரமான கருத்தை வெளியிட்டார். இந்த கருத்து தொடர்பாகவும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி பெரும் சாதனை படைத்துள்ளது என்பது தொடர்பாகவும் அவர் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடுகிறார். அது தொடர்பான காணொளியை பார்ப்போம். தற்பொழுது எங்களுக்கு கூறுகிறார்கள் நாங்கள் வடக்கில் எதனையும் வெல்லவில்லை என்று. சில நபர்கள் கூறுகிறார்கள், பழைய அந்த பேராசிரியர்களும் குறிப்பிடார்கள் தற்பொழுது வடக்கில் இல்லை, தற்பொழுது நாங்கள் இருக்கிறது மகரகமையில் தான் என்று குறிப்பிடுகிறார்கள். வவுனியாவில் என்ன இடந்தது? காசுகளை பகிர்ந்தார்கள். என்னை விட இந்த அமைச்சர்கள் தொடர்பாக நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். இனவாதத்தை அவர்கள் தோற்றுவித்தார்கள். நான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் இனவாதத்தை பயன்படுத்தினார்கள். நாங்கள் ஒரு சதம் கூட பகிர்ந்தளிக்கவில்லை. பகிர்ந்தளிக்க முடியுமானால் எங்களுக்கு முடியும். குறைந்தபட்சம் நாங்கள் இந்த பாதையை புனர்நிர்மாணம் செய்வோம் என்று கூறி ஒரு வாக்கை கூட பெறவில்லை. அவ்வாறு இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்ட சில பாதைகள் இருக்கின்றன. பிரதமர் அவர்கள் கல்வி அமைச்சின் கீழாக பாடசாலைகள் அபிவிருத்தி செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். ஒரு பாடசாலையின் பெயர் கூட நாங்கள் வெளியிடவில்லை. தற்பொழுது அவ்வாறான நிலைமையில் தான் 4000 பிரதேச சபை உறுப்பினர்களை வென்றிருக்கிறார்கள். வடக்கில் வன்னி மாவட்டத்தில் மன்னாரில் ஒரு உச்ச கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. சொப்பின் பேக்கினை எடுத்துக்கொண்டு மன்னாரிலிருந்து புத்தளம் சென்று தற்பொழுது அதிகளவான சொத்துக்களை வைத்திருக்கும் நபர்கள் போன்ற அல்ல. தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்களுக்கு வாக்குகளும் அதிகரித்திருக்கின்றது. மன்னாரிலும் வாக்குகள் அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகளின் கீழ் தமது வாக்குகளை அதிகரித்துள்ள ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. அவர் தற்பொழுது இல்லை, அவர் வெளியே அகற்றப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிலைமை. யாழ்ப்பாண மாவட்டத்தில் எமது வரலாற்றிலேயே ஒரே ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கூட இருக்கவில்லை. அதுதான் உண்மை. இப்பொழுது எடுத்துக்கொண்டால் எமது மாவட்டத்தில் 81 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். கிளிநொச்சியையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் 100 அளவிலான உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 1,62,000 அளவிலான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். தமிழரசு கட்சிகள், அமைச்சுக்கள், உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு இருக்கிறார்கள். வரலாற்றில் அவர்கள் பதிக்கப்பட்டவர்கள். எங்களுக்கும் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தின் நிர்வாக மாவட்டத்தில் 81 உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தின் நகர சபையின் 13 உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள் தற்பொழுது நியமிக்கப்பட்டவர்கள். தற்பொழுது ஏசிடிசி பொன்னம்பல உறுப்பினர் அவர்களுக்கு 12 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் மேயர்களாக இருந்தவர்கள். பொன்னம்பல அவர்களின் தாத்தாவின் அப்பாவும் கூட தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது நாங்கள் 10 ஆசனங்களை வென்றிருக்கின்றோம். தற்பொழுது சஜபைக்கு 1 இருக்கின்றது. சஜபைக்கு 1 தான் இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 1 இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்திக்கு 10 ஆசனங்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாண மாநகர சபையில் இது கௌரவ தவிசாளர்களே, இவர்கள் புதிய உறுப்பினர்கள், புதிய நபர்கள். இவர்கள் பிரதேச சபையின் கால் பதித்தவர்கள் அல்ல. அவ்வாறான நிலைமையில் உறுப்பினர்கள் 150 அளவினார்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றார்கள். வன்னி மாவட்டத்திலும் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வடக்கு மாகாணத்தில் தேசிய கட்சி என்ற வகையில் ஒரு பெரிய கட்சியாக இருப்பது நாங்கள். அதன் காரணமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பிரதேச சபை தேர்தலின் போது நாங்கள் தெரிந்த விடயங்கள் என்ன?
ஏதேனும் அனுகூலம் ஒன்று ஏற்பட்டிருப்பது எமது வேட்பாளர்கள் மிகவும் புதியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிரதேச சபையில் கால் பதித்தவர்கள் அல்ல. இவர்கள் ஒருபோதும் தேர்தலில் நின்றவர்கள் அல்ல. இவர்கள் ஏதேனும் பிரதேச சபையில் இருந்த உறுப்பினர்களுக்கு, ஏதேனும் வேலை செய்த நபர்களுக்கு கட்டாயம் வாக்குகள் அளிக்கப்படும். அதுதான் உண்மை. இதை நாங்கள் அறிந்து கொண்டால் அதிகளவான மொட்டு கட்சியில் இருந்தவர்களாக தான் இருப்பார்கள். இது தொடர்பாக கூறி எனக்கு நேரத்தை வீணடிக்க முடியாது. இவருடைய இந்த கருத்துக்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து கருத்து தெரிவித்து பதிலடி வழங்கினார். அது தொடர்பான காணொளியை பார்ப்போம். Honorable Sridharan, you have a time allocation of 5 minutes. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் ஏசா விதானகே அவர்களுடைய தனிநபர் பிரேரணையின் ஊடாக நான் ஒரு பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய அனுமதியோடு. மிக முக்கியமாக நேற்றைய தினம் இந்த நாடாளுமன்ற உயர்ந்த சபையிலே இந்த நாட்டுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கித்தான் இந்த தேர்தலிலே வென்றதாக பிமல் ரத்நாயக்கா அவர்கள் நேற்று ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார். அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும். உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால், இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக 1940களில் கௌரவ பிரதி சபாநாயகர்களே உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்களால் உருவாக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டுகளில் மீண்டும் 27 வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி. ஒரு காலமும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கும் மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல, அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல. அதேபோல நாங்கள் பணம் வழங்கி ஒரு காலமும் வாக்கு பெற்றவர்கள் அல்ல. ஒரு தேசிய இனத்தினுடைய, தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை, அவர்களுடைய இருப்பை, அவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை இழந்து போன இறமையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு தனித்துவமான இனத்தினுடைய ஒரு விடுதலை இயக்கம்தான் இலங்கை தமிழரசு கட்சி. ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இனம் சார்ந்தவர். இந்த நாட்டிலே Honorable Sridharan, could you make your speech with regard to the private members motion, please? With regard to the topic at hand. கவனத்திலே கொண்டு தயவு செய்து இந்த விடயங்கள் சரியான முறையில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள் கவனிக்கப்பட வேண்டும், அணுகப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். பொறுப்போடு எங்களுடைய கட்சி சார்பாக, எங்களுடைய கட்சி அப்படியான கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன். பிமல் ரத்நாயக்கவின் இந்த கருத்து தொடர்பாக தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் பகிரங்க சவால் ஒன்றை விடுக்கிறார். மதுபானமும் பணமும் கொடுத்து தமிழரசு கட்சி வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்துக்குள் இருந்து சொல்லாமல் பாராளுமன்றத்துக்குள் வெளியே வந்து உரிய ஆதாரங்களுடன் அதனை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவருக்கு ஒரு சவாலை விடுக்கின்றார். இதுவரை காலமும் தமிழ் மக்கள் பிழையான எண்ணத்தை கொண்டதில்லை எனவும், இந்த சலுகைகளுக்காக வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்கள் அல்ல, அவர்கள் சலுகைகளுக்காக வாக்களிக்கிறார்கள் என்ற பிழையான எண்ணத்தை இந்த பிமல் ரத்நாயக்க கொண்டுள்ளார் என்பதை சுமந்திரன் சுட்டிக்காட்டுகிறார். அவர் இது தொடர்பாக கூறுகின்ற போது, அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு தெரியவில்லை, இலங்கை தமிழரசு கட்சி சாத்வீக கட்சி மாத்திரமில்லை, சமூக அக்கறை உள்ள கட்சியுமாகும். 75 ஆண்டுகளுக்கு மேலான தமிழரசு கட்சியின் வரலாற்றை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும். மது ஒழிப்புக்காக இயக்கத்தை கொண்டுள்ளதுடன் அதற்கான இலக்கை கொண்டு பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தது. அதனால் தான் மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் நீதிமன்றங்களூடாக அவற்றை தடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கின்றோம். ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவான 3ஆம் நாள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார், முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான சிபாரிசினை வழங்கியிருந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவோம் என. ஆனால் இன்னும் அதனை வெளியிடவில்லை. யார் மீதான பயத்தினால் 6 மாதங்கள் கடந்தும் அவர் அதனை வெளியிடவில்லை.
எனவே தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வெறுப்பினை சகிக்க முடியாமல் அவர்களது உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு வெளியிட்டுள்ள கருத்து அவரது அரசின் சிறுமையை வெளிப்படுத்துகிறது. எனவே தமிழரசு கட்சி மீதான இந்த குற்றச்சாட்டை பாராளுமன்றக்கு வெளியில் ஆதாரங்களுடன் அவர் நிரூபிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அத்தோடு சலுகைகளுக்காகவும் கைமாறுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இதுநாள் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது என காட்டமான கருத்தை பதிவு செய்தார். විපක්ෂ නායකතුමා දෙපාරක් කතා කළා. මෙතන මන්ත්‍රීවරු කීප දෙනෙක් කතා කළා. එතකොට එහෙමනම් දැන් මෙතන මෙහෙමනේ මේක යාට ඉන්නේ අනිත් එක. අපි දන්නවනේ මේ මොකද්ද මේ කරන්න කියලා. ඒ නිසා කරුණාකර එහෙනම් ඔබතුමා අපිටත් අවස්ථාවක් දෙන්න සාදාන. අපේත් ඕන තරම් කාන්තා මන්ත්‍රීතු ඒ නිසා කරුණාකර තමන්ගේ පක්ෂ නායකයා කතා කළා. තමන්ගේ පක්ෂ නායකයා දෙපාරක් කතා කළා. අනිත් මන්ත්‍රීවරු කතා කරා. ආතම ඒ පැත්තේ මන්ත්‍රීතුමා විනාඩි 5ක් කතා කළා. කරුණාකර අධ්‍යාපන ඇමතුමිය කතා කළා. කරුණාකර අසුන් ගන්න. මොකද්ද මේ? අසුන් ගන්න. ගරු විපක්ෂ නායකතුමා ඔබතුමා 27 යටතේ එතුමියට කියලා අමුතු දෙයක් නැහැ. අමුතු දෙයක් නැහැ. අමුතු දෙයක් නැහැ. යාට විශේෂ බලයක් නැහැ. ඒ නිසා අපි ඔබතුමාගේ කරුණා ඉල්ලා ඉන්න විපක්ෂ නායකතුමා කතා කරා ගරු අගමැතිතුමිය. කරු විපක්ෂ නායකතුමා නෑ මගේ වගකීම නෙමෙයි. මම කියන්නේ එහෙනම් මේ කාන්තාව ගොඩක් ඉන්නවනේ මෙතන. අපිට 20ක් ඉන්නවා. අපිට 20ක් ඉන්නවා. ගරු විපක්ෂ නායකතුමා ගරු විපක්ෂ නායකතුමා මේක මේ ගරු විපක්ෂ නායකතුමා පොලිටිසයිස් කරන්න එපා ප්ලීස්. ගරු කතානායකතුමනි මොකද්ද මේ කරන්නේ? මේ කරන්නේ මේ දරුවගේ මරණය විකුණ ගන්න හදන්නේ. හරිද? මරණය විකුණ ගන්න එපා. මරණය විකුණ ගන්න එපා. හොඳද? අපි ඔබතුමාලට කියන්නේ මරණ විකුණ ගන්න කන්න එපා. මරණ විකුණ ගන්න කන්න එපා. ඒ නිසා කරුණාකරලා අපි දරුවන්ට ආදරෙයි. අපි දරුවන්ට ආදරෙයි. ඒ නිසා විපක්ෂ නායකතුමා දෙපාරක් කතා කරා. නේ ඔබතුමා දෙපාර එතුමාලා ඔක්කොම කතා කරා. එහෙනම් අපි ඔක්කොම කතා කරමු. ඒ නිසා කරුණාකරලා අපි කියන්නේ මේකයි ගරු කතානායකතුමනි. මේ ප්‍රශ්නය මේ දරුවගේ ප්‍රශ්නය විකාරයක් කරගන්න එපා. මේ දරුවගේ ප්‍රශ්නය දේශපාලන වේදිකාවක් කරගන්න එපා. අදාළ ඇමතිතුමිය උත්තර දුන්නා. ඕගොල්ලෝ කට්ටියක තමයි කරන්නේ. පරීක්ෂණ ඒ නිසා ගරු කතානායකතුමා මම ඉතාම පැහැදිලි ඉල්ලා සිටිනවා. විපක්ෂ නායකතුමා දෙපාරක් කතා කළා. අනිත් මන්ත්‍රීවරු දෙපාරක් කතා කළා. ගොඩක් කතා කළා. ඒ නිසා ඔබතුමා මතක තියා ඔබතුමා මේ පාර්ලිමේන්තු ඉතිහාසයේ පළවෙනි වතාවට අගමැතිවරයාගේ මයික් එක ඕෆ් කළා. ඔබතුමා හොයලා බලන්න කරු කතානායකතු කවමදාක්වත් රටේ අගමැතිගේ මයික් එක ඕෆ් කළා නැහැ. රටේ අගමැති කියන්නේ අගමැතිගේ මයික් එක ඕෆ් කරා මෙතන පාර්ලිමේන්තුවේ එතුමිය කතා කරද්දි. ඒ නිසා මෙතන විගණනයක් කරන්න බෑ. අනික ඔබතුමා දන්නවා මේක 27 දෙකක් නෙමෙයි ආවේ. කරුණාකරලා මේක 27 දෙක නෙමෙයි. ඒක තමයි. ඒක අපි පිළිගන්නවා. එතකොට ඔබතුමාට වගකීමක් තියෙනවා ඔබතුමා කණ්ඩායම හසුරව ගන්න. ගරු කතානායකතුමනි මේක 27 දෙක නෙමෙයි. නමුත් ජාතික වශයෙන් වැදගත් නිසා ඔබතුමා අවස්ථාවක් දුන්නා. ඒක විපක්ෂ නායකතුමා මතු කරාම අපි ගරුත්වයෙන් පිළිගත්තා. අගමැතිතුමියම උත්තර දුන්නා. ඔබතුමා දෙපාරක් කතා කරා. ඔබතුමාගේ ආසනීය මන්ත්‍රීවරයා ඊට පස්සේ කතා කරා. ඔබතුමාට ඔක්කොම කතා කරන්න ඕන. ඔබතුමාට තමයි වගකීම තියෙන්නේ. ඔබතුමා කාන්තාව තමයි මේ ඉන්නේ කාන්තාව. නිසා මේක දේශපාලන වේදිකාවක් කරගන්න එපා. දරුවගේ මරණය ගරු කතානායකතුමයි දරුවගේ මරණය විකුණගෙන කන්න එපා. විපක්ෂ නායකතුමා ඔබතුමාගේ විපක්ෂ නායකතුමා අපි ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා කරුණාකරලා ඔබතුමා කණ්ඩායම වාඩි කරගන්න. ඔබතුමා කණ්ඩායම වාඩි කරගන්න. ඔබතුමා තමයි ප්‍රශ්නේ මතු කළේ. උත්තර දුන්නා කරුණාකරලා වාඩි කරගන්න. ඔබතුමා කට්ටිය වාඩි කරවන්න. ඔබතුමාගේ 27 දෙක ඉදිරිපත් කරන්න. 27 දෙක ඉදිරිපත් කරන්න. එතුමියගේ පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් නෑ. කරුණාකර එතුමිය අසුන් ගන්න. ඔබතුමා 27 දෙක ඉදිරිපත් කරන්න. 27 දෙක ඔබතුමා ඉදිරිපත් කරන්න. මම ගරු කතානායක 27 දෙක ඉදිරිපත් කරන්න. 27 දෙක ඉදිරිපත් කරන්න. අවසාන වශයෙන් ගරු කතානායකතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා. පොඩින් ගරු කතානායකතුමනි කිසිසේත්ම මේ දේශපාලන කරුණු මතු කරන්න නෙවෙයි මේ ප්‍රශ්නේ ගෙනාවේ. නමුත් කවිරත්න මැතිණියට ඒ අදහස ඉදිරිපත් කරන්න අවස්ථාවක් දෙන්න කියලා කියන්නේ. එතුමියට මේ කාරණාවේදී මමයි මේ සභාව
මෙහවන්නේ එතුමියට අසුන්ගන්න කිව්වා ඔබතුමාට 27 කාරණා ඉදිරිපත් කරන්න කිව්වා. කරුණාකර මේ කාලගෝට්ටියක් කරන්න එපා කරුණාකර. හරි හරි ජෝක් එකක්. හරි හරි මට මම ඔබතුමා කරුණාකර මං ඉල්ලීමක් කරන විනාඩියක් විපක්ෂ නායකතුමා ඔබතුමා 27 කියවන්න. 27 කියවන්න. මේක කාලගෝට්ටියක් කරන්න එපා. හරි 27 කියවන්න. හරි මොකක්ද මේ? ගරු කතානායකතුමනි නෑ නෑ මේක මේ සියලුම මන්ත්‍රවරු අසුන්ගන්න. සියලු මන්ත්‍ර අසුන්ගන්න. ඔබතුමා 27 විතරක් කියවන්න. 27 විතරක් කියවන්න. ගරු සියලු මන්ත්‍ර කතානායකතුමනි අසුන්ගන්න. 27 පමණක් කියවන්න විපක්ෂ නායකතුමා. ගරු කතානායකතුමනි එක්සත් ජාතීන්ගේ මානව